போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் திரு அரியணை அவர்களுக்கும் எங்களுடைய தாயக மண்ணின் மைந்தர்களாக இங்கே கூடியிருக்கும் முழுவதும் மேலான பாச மக்களுக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னடிகளை இட்டு அதிகமான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய கூட்டத்தின் நோக்கம். எனவே எங்களுடைய அன்பார்ந்த தமிழ் மக்களே, நீங்கள் உணர்வுள்ள வரலாற்று கடமையை அன்றைய நாளிலே மாவீரர்கள் சாட்சியாக உங்களுக்கு முன் நின்றும் நடமாடும் பிணங்களாக இருக்கும் எங்களை போன்ற ஊனமுட்ட போராளிகளுக்குமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று தொகை அந்த சங்கு சின்னத்திற்கு உங்கள் முன்னடிகளை விட்டு அன்றைய நாளில் அதிக லட்சக்கணக்கான வாக்குகளை உங்களுக்கு நீங்கள் அளித்துக் கொள்வதுதான். இதை நீங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் ஏதாவது சலுகைகளை தருவார்கள் என்று எங்களுக்குள்ளே இருந்தே ஒரு சில இன அடிவரடிகள் உரையாடிக் கொண்டு உங்கள் வீடுகளுக்கு வர முடியும். அவர்களை புறந்தள்ளி உங்கள் வாக்குகளை உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கூட்ட பிள்ளைகளின் சுதந்திர வாழ்க்கைக்காக நீங்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆறாத தாகம். ஆகவே அன்றைய நாளில் நீங்கள் மிக தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுடைய அந்த வாக்கு பலத்தை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு முன் கருத்துரையாக வழங்கிக் கொண்டு, இப்போது சமூக வலைத்தளங்கள் எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறது. அந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக நாங்கள் சரியான முறையில் உபயோகிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் 13 லட்சம் வாக்குகளை கூட ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் இந்த சங்கு சின்னத்துக்கு அளிக்க வைக்க முடியும். ஆகவே இப்போது எல்லோருடைய கைகளிலும் போன் எங்களிடம் இருக்கிறது. அந்த தொலைபேசியை சரியான முறையிலே நாங்கள் உபயோகிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இந்த உலகத்திற்கு எங்களை காட்ட முடியும். சர்வதேச சமூகமும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் எங்களை கண்டு இப்போது அஞ்சுகின்றனர். ஏனென்றால் தமிழர்கள் ஒற்றுமையாக தங்களுடைய வாக்குப்பணத்தை பயன்படுத்த போகின்றார்கள் என்ற அந்த உணர்வுபூர்வமான செய்தி அவர்களுக்கு அடிவைத்து துணிகளை ஊற்றுவதாய் போய் இருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுப்புள்ள மனிதர்களாக தொலைபேசியை சரியான முறையிலே உபயோகித்து எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு அந்த செய்தியை மிக தெளிவாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு வரலாற்று கடமையாக உள்ளது. ஆகவே இந்த வரலாற்று கடமையிலிருந்து நாங்கள் தவறு நீக்க முடியாது. எனவே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் தெளிவான முடிவாக இருக்க வேண்டும். எங்களுடைய அன்பான மக்களே, நீங்கள் உங்கள் அயல் வீட்டுக்காரரோடும் உங்கள் நண்பர்களோடும் உங்கள் உற்றார் உறவினர்களோடும் உங்கள் வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் உறவினர்களும் கூட வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் இங்குள்ள உறவினர்களுக்கு கூட இப்போது நீங்கள் இந்த 20 நாட்களுக்குள் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழ் வேட்பாளரை வெல்ல வைப்பதற்கான பிரச்சாரத்தை நீங்கள் சுயமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். இது நாங்கள் செய்கின்றோம் என்று நீங்கள் புறந்தள்ளி வெளியில் நிற்காமல் இந்த விடயத்தை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக பிரச்சார நடவடிக்கையை முன்னெடுத்து அதற்கான கருத்துருவாக்கத்தை நாங்கள் எல்லோருக்கும் தெளிவாக்கி அந்த கருத்துருவாக்கத்தின் மூலம் 13 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை எங்களுடைய தமிழ் வாக்குகளில் கூட ஒரு வாக்கு கூட அநியாயமாக போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பும். எனவே இந்த பொறுப்பான பணியை மக்களாகிய உங்களிடமே விட்டு செல்கின்றோம். எனவே நீங்கள் தெளிவான முடிவெடுத்து இந்த தெளிவான முடிவுக்கான பெறுபேறை 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் எங்கள் தமிழ் மக்களுக்காக பெற்றுத் தருவீர்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.